ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் அமைதி பீஸ் ஆஃப் மைண்ட் என்பது ஒரே நாளில் கிடைக்கும் அற்புதம் அல்ல. அது நாம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த பொருள் உலகில் அமைதியாக இருப்பது என்பது மிகப்பெரிய சாதனையாகும் என்கிறார்கள். ஒரு துறவியை போன்ற அமைதியான மனம் ஒரே நாளில் உருவாகாது. ஒவ்வொரு முறையும் ஒரு தூண்டுதலுக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றாமல், ரியாக்ட் பண்ணாமல், விழிப்புணர்வுடன் செயல்படும் போதும், நடப்பதை எதிர்த்து போராடாமல் ஏற்றுக்கொள்ளும் போதும், டோட்டல் அக்செப்டன்ஸ், பயத்திற்கு பதிலாக அறிவை தேர்ந்தெடுக்கும் பொழுதும், விஸ்டம் ஓவர் த ஃபியர், நம் மனப்பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது என்கிறார்கள். பீஸ் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பட் த பிரசன்ஸ் ஆஃப் இன்னர் காம் அமிட்ஸ் த ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையின் நோக்கம் உலகத்தை விட்டு ஓடுவதோ சவால்களில் இருந்து தப்பிப்பதோ அல்ல. நமக்கு வெளியே எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் அந்த புயலை நம் மனதிற்குள் அனுமதிக்காமல் வாழ்க்கையை எதிர்கொள்வதுதான் உண்மையான பயிற்சி என்கிறார்கள். கடலில் எழும் ஒவ்வொரு அலையையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு புயலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு இழப்பையும் தவிர்க்கவும் முடியாது. ஆனால் வெளியில் புயல் இருந்தாலும் உள்ளே புயல் உருவாகாமல் நம் மனதை பயிற்றுவிக்க முடியும் என்கிறார்கள். You cannot control the storm, but you can learn to steady your mind in the storm. எனவே எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கைதான் உண்மையான பலம் அல்ல. சுற்றிலும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அதற்கு நடுவே நம் மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பதே உண்மையான பலமாகும். அமைதி என்பது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருப்பதால் வருவதல்ல. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம் மனதை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதில் தான் அது உருவாகிறது. அந்த அமைதியை வெளியே தேடாதீர்கள். அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை தினமும் பயிற்சி செய்து வெளிக்கொண்டு வாருங்கள் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவா நன்றி.